முக்கியமாக வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்ஸ் நான் ரிக்வஸ்ட் பண்ணுறது, எல்லாரும் ஈவெண்ட்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்க, ஆன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. கடைசி வரல பிரசிடென்ட், செக்ரட்டரி அண்ட் கிராண்ட் செக்ரட்டரி இந்த 3 பேர் தான் கேட்குறோம். கிட்டத்தட்ட வந்து 450 பேர் இதுலேயே ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏன் போகணும்னு சொல்லிட்டு பாதி பேர் போகிறதே இல்லை. ஸோ முதல் ஒபீடியன்ஸ் வந்து எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிங்க இந்த ஈவெண்ட்டுக்கு. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்தால் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றது, என்ன ஐடியாஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு டேக் ஹோம் மெசேஜஸ். அதையும் தாண்டி முக்கியமாக கிராண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் செமினார் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் வருஷத்தில் வரக்கூடிய கிராண்ட்ஸில் அவர்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணுறது. நம்மளுடைய பணத்தை கூட வந்து அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம பணத்தை கையாளுவதற்கு இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு அக்கௌண்டபிலிட்டியோட வந்து இந்த பணங்களை கையாளணும். எதையுமே கேஷாக டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணாமல் எல்லாமே செக்கில் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ஸ் போடுற பணத்தை கையாளணும். இதெல்லாம் ஒரு பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு காலத்தில் வந்து கரெக்டாக இருக்கிறது தான் நம்மளுடைய இயல்பாக இருந்துச்சு, நல்லவனாக தான் இருப்போம். ஆனால் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, உலகம் மாறி போச்சுன்னா இதெல்லாம் பண்ணுங்க நல்லது நல்லதுன்னு சொல்ற அளவுக்கு மாறி போச்சு உலகம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய இன்னர் சென்ஸ், அதே ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் அவசியம் எல்லாருமே மாற்றிக்கணும். அதற்கு இப்போ அடுத்தவங்களோட பணத்தை மேனேஜ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா காஷன், எக்ஸ்ட்ரா அக்கௌண்டபிலிட்டி, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ராவோட இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கிராண்ட்ஸ் மூலியமாக வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த உலகத்தில் பண்ண முடியும். வருஷம் ஒரு மிகப்பெரிய ஃபண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வருஷமும் வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து மோர் தென் ஒரு $1 billion வந்துடப்போகுது. $1 billion வந்து நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஃபண்ட்ஸாக வரப்போகுது. நம்முடைய கவர்னர் ராஜா சாமி அவர்கள் பீரியட்லேயே, அதே மாதிரி கார்த்திக் அவர்கள் பீரியடில் அதை தாண்டி நெக்ஸ்ட் ரெடியாக இருக்காரு. அதையும் தாண்டி நம்ம செய்யணும். எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கிராண்ட்ஸ் விஷயத்தை கொடுக்கணும்னு சொல்லி உங்களை இப்போவே ரிக்வஸ்ட் பண்ணுறேன். இந்த ஒரு அழகான வாய்ப்பை வழங்கிய முஸ்லம்பட்டி மற்றும் 3 கவர்னர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றி. தேங்க்யூ.